அடுத்தது இப்போ யூனிட் 5ஓட கொஷின்ஸ் பார்க்கலாங்க. கொஸ்டின் 96 பாருங்க. சரியான இணையை தேர்வுன்னு கேட்டிருக்காங்க. தமிழ்நாடு சுற்றி இருக்க மாநிலங்கள் அது கூட எல்லைகளை பகிர்ந்துக்கிற மாவட்டங்கள் பற்றி கொஷின். இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஏங்க 1 2 மட்டும் சரி. இதில் ஏன் தவறுனா 3 பார்த்தீங்கன்னா கேரளா பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் 9 மாவட்டங்கள் வந்து கேரளா கூட பவுண்டரி ஷேர் பண்ணிப்பாங்க. நீங்கள் மேலே எடுத்தீங்கன்னா உங்களுக்கு நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர் வரும். அப்புறம் திண்டுக்கல், தேனி, விருதுநகர், தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரிங்க. மொத்தம் உங்களுக்கு 9 டிஸ்ட்ரிக் வரும். ஸோ வந்து உங்களுக்கு ஆன்சர் வந்து இதுக்கு வந்து ஆன்சர் 1 2 மட்டும். கேரளா வந்து 9 மாவட்டங்கள் வருங்க. அடுத்த கொஸ்டின் 97. எத்தனை மீட்டருக்கு மேல் உள்ள வழிப்பாதை உள்ள பாலங்கள் பெரிய பாலங்கள் அப்படின்னா தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் பிடபிள்யூ பொறுத்த வரைக்கும் 2 வகையான பாலங்கள் இருக்குங்க. ஒன்று வந்து சிறிய பாலங்கள், இன்னொன்று பெரிய பாலங்கள். சரிங்களா? அதாவது உங்களுக்கு ஜீரோலேருந்து 60 மீட்டர் வரைக்கும் இருந்துச்சு அப்படின்னா அது சிறிய பாலங்களாகவும், 60 மீட்டருக்கு மேலே இருக்க பாலங்கள் பெரிய பாலங்கள் கிளாஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ இங்கே பெரிய பாலங்கும் போது 60 மீட்டருக்கு மேலே இருக்கணும். ஸோ 97க்கு பாம்பே. அடுத்து 98 சரியான இணைகள் கேட்குறாங்க. இந்த கொஸ்டினை பார்த்தீங்கன்னா மொழிப்போர் தியாகிகள் தினம் ஜனவரி 25 சரிங்க. தமிழ்நாடு தினம் ஜூலை 18 சரி. உள்ளாட்சி தினம் சரிங்க. சமூக நீதி தினங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தந்தை பெரியாரோட பர்த்டே வரும் செப்டம்பர் 17 வந்திருக்கணுங்க. செப்டம்பர் 17. ஏப்ரல் 14 பார்த்தீங்கன்னா அம்பேத்கர் பர்த்டே சமத்துவ தினம். தமிழ்நாட்டை பார்த்தீங்கன்னா அம்பேத்கர் பர்த்டே வந்து சமத்துவ தினமாக நம்ம கொண்டாடுறோம். அது வந்து ஏப்ரல் 14ங்க. சரிங்களா? அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் தவறு. ஸோ அப்போ ஆன்சர் வந்து 98க்கு ஆன்சர் சிங்க 3 இணைகள் மட்டும் சரி. அடுத்து 99 தவறான இணை கேட்குறாங்க. தமிழ்நாட்டோட மொத்த ரெயின்ஃபால் பார்த்தீங்க அப்படின்னா 937.5ங்க. 937.5 மில்லிமீட்டர். இதுதான் தமிழ்நாட்டோட மொத்த ரெயின்ஃபால். சரிங்களா? இதில் இந்த குளிர்கால மழை எவ்வளோ வந்திருக்கணும் அப்படின்னா 125.5 மில்லிமீட்டர் வந்திருக்கணும். சரிங்களா? அது மட்டும் தான் தப்பு. நீங்கள் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் பிளான் 2023 எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு தமிழ்நாட்டில் கோடை மழை 28 மீட்டர் பொழியுது. குளிர்கால மழை வந்து 125.5 மீட்டர். தென்மேற்கு வந்து 330, வடகிழக்கு வந்து 448, மொத்தம் 937.5 மீட்டர் மழை பொழியுது. ஸோ 99க்கு பாம்பே. அடுத்த கொஸ்டின் 100 பாருங்க. டேரக்ட் கொஸ்டின் தான். பரப்பலாறு திட்டம் அப்படின்னா ஒட்டஞ்சத்திரம். சரிங்களா? 100க்கு ஏ. அடுத்து 101 பாருங்க. தமிழகத்தின் ஒரே வற்றாத ஆறு வந்து தாமிரபரணி. அது சரிதாங்க. காரணம் ஏன்னா தமிழகத்தை வந்து 2 பருவமழையில மழை பெய்யும். ஒன்று வந்து தென்மேற்கு பருவக்காற்று, ஒன்று வடகிழக்கு பருவக்காற்று. சரிங்களா? நீங்கள் இப்படி இந்தியா எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த தென்மேற்கு பருவக்காற்று அப்பயும் மழை பொழியும். அப்புறம் வடகிழக்கு பருவக்காற்று வரும்போது மழை பொழியும். சரிங்களா? இப்போ இந்த 2 மழை பொழியிலுமே நீரை பெறனால தமிழகத்தின் ஒரே வற்றாத நதியாக தாமிரபரணி இருக்குது. சரிங்களா? ஸோ கூற்று சரி, அதுக்கான காரணமும் சரிங்க. ஸோ ஆன்சர் ஏ சரியான விளக்கம். அடுத்து 102ங்க. தமிழ்நாட்டில் உள்ள 17 பறவைகள் சரணாலயத்தில் எத்தனை ராம்சார் பட்டியல்னா பொதுவாக தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பொதுவாக 18 ராம்சார் இடங்கள் இருக்குது. சரிங்களா? தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் 18 ராம்சார் பிளேஸ் இருங்க. அதில் பார்த்தீங்கன்னா 14 பிளேஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பறவைகள் சரணாலயங்களாக இருக்குது. சரிங்களா? ஸோ அப்போ தமிழ்நாட்டில் மட்டும் 17 சரணாலயத்தில் 14 வந்து பார்த்தீங்கன்னா ராம்சார் பிளேஸ்கள் இருக்குது. ஸோ 102க்கு ஏ. அடுத்த கொஸ்டின் சரியான தொடர்கதுன்னு கேட்குறாங்க. தேசிய அணைகள் பாதுகாப்பு சட்டம் 2021 சரிங்க. இதோட மீட்டிங் பார்த்தீங்கன்னா ஆண்டுக்கு ட்வைஸ் 2 டைம் கூட்டுவாங்க. தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 128 டேம்ஸ் இருக்குதுங்க. ஸோ 3 ஸ்டேட்மெண்ட்டுமே சரி. ஸோ ஆன்சர் டெல்லி அனைத்தும் சரி. அடுத்து 104 சரியான இணை எத்தனை இனம் தெரியுன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? தமிழகத்தில் உள்ள பாதுகாப்பற்ற சமூக காப்பகம் மொத்தம் 3 இருக்குதுங்க. 3. புலிகள் காப்பகம் 5 இருக்குங்க. வனவிலங்கு சரணாலயம் 18 இருக்குதுங்க. அதாவது பறவைகள் சரணாலயம் பறவைகள் தாங்க 17, வனவிலங்கு சரணாலயம் 18 இருக்குது. தேசிய பூங்காக்கள் 5 சரி, புனித தோப்புகள் 5 சரிங்க. ஸோ இதில் எத்தனை சரியான இணைனா ஆன்சரியே 2 இணைகள் மட்டும் சரி. அடுத்து 105ங்க. சரியான தொடர்கள் கேட்குறாங்க. டான் டி 1968 கரெக்டு. நிலக்கடலை தான் மாநிலத்தின் முக்கியமான எண்ணெய் வித்துப்பயிர், அதுவும் சரிங்க. சர்வதேச சிறுதானியம் 2018ங்க. அதே நேஷனல் மில்லட் டே தேசிய சிறுதானிய ஆண்டு அப்படின்னா 2018ங்க. தேசிய லெவலனா 2018, சர்வதேசம்னா 2023. இந்த செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க.
பருத்தி அறுவடை காலத்தில் ஈரமான காலநிலை தவறுங்க. பருத்தியோட அறுவடை காலத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வறண்ட காலநிலை தான் இருக்கணுங்க. அறுவடை காலத்தில் வறண்ட காலநிலை இருக்கணும். ஈரமான காலநிலை வந்து பாத்தீங்கன்னா உற்பத்தி, அதாவது பயிரிடும் போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஈரமான காலநிலை தேவைப்படும். அறுவடையும் போது வறண்ட காலநிலை தான் இருக்கணும். சரிங்களா? ஸோ அப்போ 105க்கு ஸ்டேட்மெண்ட் 2 தவறுங்க. ஸோ ஆன்சர் வந்து 1, 3, 4 மட்டும் சரி. அடுத்து 106ங்க. கால்நடை வளர்ப்பு ஒரு வாழ்க்கை முறையாக விளங்குகிறது, அது சரி. கிராமப்புறங்களில் 70%க்கும் அதிகமான மக்கள் கால்நடை வளர்ப்பும் விவசாயத்தை நம்பியிருக்கும், அதுவும் சரிங்க. ஸோ ஆன்சர் வந்து இதுக்கு வந்து சரியான விளக்கம் 106க்கு ஏ. அடுத்து 107 எது தவறுன்னு கேட்குறாங்க. தமிழகத்தின் மொத்த பரப்பில் 2/3 செம்மண் பரப்பு, சரிங்க. நீலகிரி அனைத்து மாவட்டங்களிலும் ரீகர் மண் காணப்படுகிறது. ரீகர் மண், கரிசல் மண் எல்லாம் ஒண்ணுதாங்க. கரிசல் மண் சொல்லலாம், இல்லை பருத்தி மண் சொல்லலாம், இது எல்லாமே ஒண்ணுதான். நீலகிரி மாவட்டம் தான் மற்ற எல்லா பக்கம் அது இருக்குது, எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையும். ஸோ அதுவும் சரிதான். அப்போ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா தவறு எதுன்னு கேட்டிருக்காங்க. எதுவுமே தவறு கிடையாது, எதுவும் இல்லை. அடுத்து 108ங்க. 108 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா வண்டல் மண் அப்படின்னா தஞ்சாவூருங்க, காவிரி டெல்டா பகுதிகளுங்க. செம்மண் அப்படின்னா உங்களுக்கு சிவகங்கை ராமநாதபுரம் மாவட்டம் வந்திருக்கும், சிவகங்கை ராமநாதபுரம். கரிசல் மண் அப்படின்னா காஞ்சிபுரம். சரளை மண் அப்படின்னா கோயம்புத்தூருங்க. ஸோ அதுக்கு வந்து ஆன்சர் பார்த்தீங்கன்னா 3142 வந்திருக்கணும். ஸோ அதுக்கு வந்து ஆன்சர் வந்து டெல்லிங்க. 108க்கு பாருங்க, 108க்கு ஆன்சர் டி ஃபார் டெல்லி, சரிங்களா? அடுத்து 109 எம்ஆர்டிஎஸ் அப்படிங்க பார்த்தீங்கன்னா மாஸ் ரேபிட் டிரான்ஸ்மிட் சிஸ்டம், ஓகேங்களா? தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பீச்சிலிருந்து வேளச்சேரி வரைக்கும், வேளச்சேரி இருக்கிற ரூட் தாங்க எம்ஆர்டிஎஸ் அப்படின்னு சொல்லுவோம், எம்ஆர்டிஎஸ்ன்னு. அதே சமயம் பீச்சில் இருந்து பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு வரைக்கும் இருக்கும், செங்கல்பட்டு. அது வந்து சப்பர்பன் ரூட்டுங்க, சப்பர்பன் ரூட், சரிங்களா? எம்ஆர்டிஎஸ்ங்கிறது தமிழ்நாட்டில் இருக்கிற பறக்கும் தொடர்ந்து திட்டங்கிறது மாஸ் ரேபிட் டிரான்ஸ்மிட் சிஸ்டம், ஓகேங்களா? 109க்கு ஆன்சர் டெல்லி. அடுத்து 110ங்க. 110 கொஸ்டின் பார்த்தீங்கன்னா எது தவறான ஒன்று கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து ஆன்சர் ஏங்க, பெருங்கனிமம். இந்த குவார்ட்ஸ் சிலிக்கா மண்லாம் இருக்கு பார்த்தீங்களா? இந்த குவார்ட்ஸ் சிலிக்கா மண்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சிறு கனிமங்கள் வந்துடுங்க, சிறு கனிமங்கள்ல, சரிங்களா? அதாவது களிமண், ஜிப்சம் அந்த மாதிரி இருக்க சிறு கனிமம் வந்துடும். அப்போ இதெல்லாம் பெருங்கனிமம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சுண்ணாம்புக்கல் எடுத்துக்கலாம். அப்புறம் பழுப்பு நிலக்கரி, மேக்னசைட், இது எல்லாமே தமிழ்நாட்டில் கிடைக்கிற பெருங்கனிமங்கள், சரிங்களா? மொத்தமாக தமிழ்நாட்டில் கிடைக்கக்கூடிய கனிமங்களை 6 வகையாக பிரிச்சிருப்பாங்க. ஒன்று பெருங்கணிகம், அரிய கணிகம், அணுசக்தி கனிமம், சிறு கனிமம். அதுபோக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இயற்கை மற்றும் எண்ணெய், அது ஒன்றுங்க, இயற்கை மற்றும் எண்ணெய். இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதாவது அரிய கனிமம், அணுசக்தி கனிமம், சிறு கனிமம், உங்களுக்கு மொத்தம் 6 இருக்கும். இன்னொன்று வந்து உங்களுக்கு நோட்ஸ் வாட்ஸ்அப் போட்டுருந்தேன், பார்த்துக்கங்க. சரி, மொத்தம் 6 டைப்பில் கனிமம் தமிழ்நாட்டில் பிரிச்சிருப்பாங்க. ஸோ 110க்கு ஆன்சர் ஏ. அடுத்து 111 பாருங்க. சம்பாவோட அறுவடை காலம் வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி டு பிப்ரவரி, சரிங்களா? அடுத்து 112 திருச்சி மாவட்டத்தில் அதிக வெப்பநிலை வறண்ட காலநிலை காணப்படுகிறது, சரிதான். ஏன்னா அது உள் மாவட்டமாக இருக்கும். உள் மாவட்டங்கள் வந்து அதிக வெப்பநிலைக்கு என்ன காரணம்? அது வந்து கடலில் இருந்து குறைந்த உயரமும் கடல் வந்து ரொம்ப தூரமாகவும் இருக்கும், சரிங்களா? தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கடற்கரை ஓரங்களில் பார்த்தீங்கன்னா கடற்கரைக்கான காலநிலை நிலவும். இந்த பக்கம் மலைகள் பக்கம் பார்த்தீங்கன்னா மழை காலநிலை ஓகே நிலவும். இந்த உள் மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் கடல்ல இருந்து தூரமாகவும் இருக்கும், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹைட்டு குறைவாகவும் இருக்கும், சரிங்களா? அப்போங்கும்போது என்ன ஆகும்னா இங்கே வந்து அதிகமான வெப்பநிலை நிலவும். ஸோ அதனால கூற்று காரணம் இரண்டும் சரி, சரியான விளக்கம். அடுத்து 113ங்க. தமிழ்நாட்டில் எந்த மாவட்டத்தில் சர்வதேச பறவைகள் மையம் அமைக்கப்பட உள்ளது அப்படின்னா விழுப்புரம் மாவட்டம். டேரக்ட் கொஸ்டின் தாங்க, இது வந்து விழுப்புரம் மாவட்டம். அடுத்து 114 தவறான ஒன்று, ஓகேங்களா? இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 18 உயிர்கோள காப்பகங்கள் வந்து இந்திய அரசால் அனுமதிக்கப்பட்டதுங்க. அதுல 12 உயிர்கோள காப்பகங்கள் பார்த்தீங்கன்னா யுனெஸ்கோவோட அங்கீகாரம் பெற்றதுங்க. யுனெஸ்கோவோட மேன் பயோஸ்பியர் திட்டத்தின் கீழே 12 இருக்குங்க. அந்த இதுல பார்த்தீங்கன்னா மொத்தம் 18ல 3 தமிழ்நாட்டில் இருக்குதுங்க. 3 யுனெஸ்கோவோட அங்கீகாரம் பெற்ற அமைப்புகள், அங்கீகாரம் பெற்ற இடங்கள், சரிங்களா? அது அந்த அங்கீகாரம் பெற்ற வருடங்களையும் கொடுத்துருக்காங்க, சரிங்களா? நீலகிரி வந்து எப்போ யுனெஸ்கோவோட அங்கீகாரம் வந்துச்சுன்னா 2012ங்க. மன்னார்குடி 1989, அகஸ்தியர் மலை 2016ங்க. ஸோ எல்லாமே கரெக்டாக இருக்கு. ஸோ தவறு எதுவும் இல்லை, சரிங்களா? அடுத்து 115 தமிழ்நாட்டில் வந்து மரங்கள் பார்த்தீங்கன்னா 5 வகையாக பிரிக்கலாம், சரிங்களா? அதில் வந்து பாருங்க
தங்களது இலைகளை உதிர்த்து விடுனாவே இலையுதிர் காடுகள் தான். சரிங்களா? மரங்கள் கோழைப்பழங்கள் தங்கள் இலைகளை உதிர்த்து விடும், 30 மீட்டர் வரை வளரக்கூடியது. மூங்கில்ல முக்கியமான மரம் அப்படின்னா அது என்ன வகையான ஃபாரஸ்ட் அப்படின்னா வெப்பமண்டல இலையுதிர் காடுகள். ஸோ ஆன்சர் சி. அடுத்து 116 பொருந்தாதது கேட்குறாங்க. இந்த இது பாருங்களேன், இந்த கரும்புங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வணிக பயிருங்க. மற்ற தேயிலை, முந்திரி, இந்த ரப்பர் எல்லாம் பார்த்தீங்கன்னா தோட்டப்பயிர். சரிங்களா? இல்லை ஒன்று மட்டும்தான் மாறி இருக்கும். சரிங்களா? ஸோ அப்போ 116 பாம்பே. அடுத்து 117 பேருங்க பாருங்க. தமிழ்நாட்டில் முக்கியமான பீச்சஸ் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட்டுங்க தங்க மணல் கடற்கரை அப்படின்னா நாகப்பட்டினங்க. எலியட் பீச் அப்படின்னா உங்களுக்கு சென்னை தெரிஞ்சிருக்கும். கோவளம் பீச் அப்படின்னா காஞ்சிபுரம். சில்வர் பீச் அப்படின்னா கூடலூருங்க. சரிங்களா? ஸோ ஆன்சர் வந்து 2314. அடுத்து 118 எந்த பகுதியில் வந்து செயற்கை பட்டு துணிகள். ஓகேங்களா? செயற்கை பட்டுனாவே ராமநாதபுரம். சரிங்களா? அதாவது தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் காஞ்சிபுரம், கோயம்புத்தூர், மதுரை, பொள்ளாச்சி இந்த மாதிரி இடங்கள்லாம் பட்டுக்கு ரொம்ப ஃபேமஸ் ஆனது. சேலம், இளம்பிள்ளை இதெல்லாம் ஃபேமஸ் ஆனது. இதில் செயற்கை பட்டுனாங்க ஸ்பெசிஃபிக்காக ராமநாதபுரம் மாவட்டங்க. ஸோ 118க்கு ஆன்சர் சி. அடுத்து 119 சரியான கூற்று கேட்குறாங்க. தமிழ்நாடு மாநில துறைமுகங்கள் மேம்பாட்டு கொள்கை 2023 சரிங்க. 17 மாநில துறைமுகங்களில் 6 துறைமுகங்கள் தனியார் முதலீட்டு துறைமுகங்கள் கிடையாதுங்க. தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 3 பெரிய துறைமுகங்கள் இருக்கு. அது மத்திய அரசு கண்ட்ரோல் வந்துருங்க. 17 சிறிய துறைமுகங்கள் இருக்கு, அது மாநில அரசு கண்ட்ரோல் வந்துடும். சரிங்களா? அந்த 17 2 கிளாஸ் பண்ணிருக்காங்க. 6 துறைமுகங்கள் பார்த்தீங்கன்னா அரசு துறைமுகங்கள், அரசோட டைரக்ட் கண்ட்ரோல் வருதுங்க. மிச்ச 11 துறைமுகங்கள் பார்த்தீங்கன்னா தனியார் முதலீட்டோட துறைமுகங்கள், தனியார் பிளஸ் அரசு சேர்ந்து நிர்வகிக்கிற துறைமுகம் தான் தனியார் முதலீட்டு துறைமுகங்கள். ஸோ இங்க வந்து 11 வந்திருக்கணும். சரிங்களா? அப்புறம் தமிழ்நாடு கடல்சார் வாரியம் 1991 சரிதாங்க. இந்த வாரியங்கள் தான் தமிழ்நாட்டுக்குள்ள 17 மாநில துறைமுகங்களையுமே ஃபுல்லா வந்து கண்ட்ரோல் பண்ற ஒரு அத்தாரிட்டிங்க. சரிங்களா? அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் 2 மட்டும் தவறுங்க. ஸோ ஆன்சர் வந்து 1 மற்றும் 3 சரி. ஸோ ஆன்சர் வந்து சி. அடுத்து 120 கச்சத்தீவு எந்த ஆண்டு இலங்கைக்கு கொடுக்கப்பட்டதுன்னா இதுக்கு 2 ஒப்பந்தம் போட்டிருப்பாங்க. 1974 முதல் ஒப்பந்தம், 1976 இரண்டாம் ஒப்பந்தம். சரிங்களா? இந்த 2 ஒப்பந்தம் இப்படி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கு ஆன்சர் வந்து 1974ங்க. 120க்கு ஆன்சர் டெல்லி.